Hello everyone, welcome to SSC Destiny. In the session வந்து vitamin name and its chemical name, இதனால ஏற்படக்கூடிய deficiency இருந்ததுன்னா cause ஆகக்கூடிய diseases அதெல்லாம் பார்க்க போறோம். So vitamin A ஓட chemical name வந்து beta carotene or retinol. So vitamin A retinol தான் அதனோட chemical name. Then B1, B2, B3, B5, B6, B7, B9, B12 இதெல்லாம் vitamin B. Then vitamin C, vitamin D, vitamin E and vitamin K. இப்போ விட்டமின் பி வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். விட்டமின் சி ஓட கெமிக்கல் நேம் ஆஸ்கார்பிக் ஆசிட், விட்டமின் டி கெமிக்கல் நேம் கால்சிஃபெரால், இ வந்து டி வந்து கால்சிஃபெரால், சி வந்து ஆஸ்கார்பிக் ஆசிட், இ டோகோஃபெரால், கே ஃபைலோக்வினான். இ வந்து டோகோஃபெரால், கே வந்து ஃபைலோக்வினான். இதனால அடுத்து வந்து விட்டமின் பி பார்த்துடலாம். விட்டமின் பி1 வந்து தியாமின், விட்டமின் பி2 ரைபோஃப்ளாவின், விட்டமின் பி3 நயாசின், விட்டமின் B5 பேண்டோத்தனிக் ஆசிட் 5 இருக்கா பென்டா, ஸோ பேண்டோத்தனிக் ஆசிட். B6 வந்து பைரிடாக்சின், B7 பயாட்டின், B9 ஃபாலிக் ஆசிட், B12 சைனோகோபலமைன். ஓகே, இது எதனாலனா இதில் இந்த சைனோகோபலமைனில் வந்து மெட்டலைன் இருக்கும். அண்ட் விட்டமின் B2ஓட ஃபங்க்ஷன் வந்து செல்லுலர் மெட்டபாலிசம். ஸோ கெமிக்கல் நேம்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அதனோட டிஃபிஷியன்சி காஸ்ட்டும் சேர்த்து படிச்சிடலாம். ஸோ விட்டமின் ஏ வந்து நான் என்ன சொன்ன கெமிக்கல் நேம் இட்ஸ் ரெட்டினால். என்ன டிஃபிஷியன்சி காஸ்டுன்னா நைட் பிளைண்ட்னஸ். ஸோ நைட் பிளைண்ட்னஸ்னா மாலைக்கண் நோய் அப்படின்வாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்டு நெக்டோலோஃபியா. விட்டமின் B1 கெமிக்கல் நேம் தியாமின், பெரிபெரி. B1 பெரிபெரி டிசீஸு. இதுக்கு இன்னொரு பேர் வந்து என்னென்னா வார்னிக் கர்சகோஃப் சிண்ட்ராம். Vitamin B2 riboflavin disease caused, that is deficiency caused riboflavinosis. Vitamin B3 வந்து niacin, என்ன disease caused னா deficiency caused pellagra. Vitamin B5 இது வந்து related to skin and the dermatology, dermatitis அந்த இது வரும். ஓகே, விட்டமின் B5 வந்து pentothenic acid, deficiency caused paresthesia, PP ஞாபகம் வச்சுக்கோங்க, பென்டா paresthesia. Then vitamin B6 pyridoxine, disease caused anemia. விட்டமின் B6ம் B12ம் கம்பேர் பண்ணி படிங்க. ஏன் சொல்கிறேன்னா விட்டமின் B6 டிஃபிஷியன்சி காஸ்டு அனீமியா, விட்டமின் B12 டிஃபிஷியன்சி காஸ்டு பெர்னிஷியஸ் அனீமியா. B12 பெர்னிஷியஸ் அனீமியா, B6 அனீமியா. B6 கெமிக்கல் நேம் வந்து பைரிடாக்சின், B12 கெமிக்கல் நேம் சைனோகோபலமைன், கண்டெய்ன்ஸ் மெட்டலைன். அண்ட் B7 பயாட்டின் டெர்மாட்டிட்டிஸ். ஓகே, ஸோ B7 பயாட்டின் டெர்மாட்டிட்டிஸ். B9 ஃபாலிக் ஆசிட் பர்த் டிஃபெக்ட்ஸ். ஸோ விட்டமின் B9 கெமிக்கல் நேம் வந்து ஃபாலிக் ஆசிட். B9 ஓட கெமிக்கல் நேம், விட்டமின் B9 ஓட கெமிக்கல் நேம் வந்து ஃபாலிக் ஆசிட். என்ன டிஃபிஷியன்சி காஸ்டுனா பர்த் டிஃபெக்ட்ஸ். விட்டமின் சி ஆஸ்கார்பிக் ஆசிட், டிசீஸ் காஸ்டு ஸ்கர்வி. விட்டமின் டி வந்து கால்சிஃபெரால். கால்சிஃபெரால் என்னென்ன டிஃபிஷியன்சி காஸ்டுனா ரிக்கெட்ஸ் அண்டு ஆஸ்டியோமலாஷியா அப்படின்றாங்க. தென் விட்டமின் இ வந்து டோகோஃபெரால். ஸ்டெரிலிட்டி விட்டமின் இ கெமிக்கல் நேம் டோகோஃபெரால், டிஃபிஷியன்சி காஸ்டு ஸ்டெரிலிட்டி. விட்டமின் கே வந்து ஃபைலோக்வினான், டிஃபிஷியன்சி காஸ்டு ப்ளீடிங். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா விட்டமின் ஏ, பி, சி, டி, இ அண்டு கே இருக்கா. இப்போ ஏக்கு வந்து மாலைக்கண்ணு நோயின்னு சொல்லுவாங்க. டிசீஸ் டிஃபிஷியன்சி காஸ்டு வந்து நைட் பிளைண்ட்னஸ். விட்டமின் பி வந்து பெரிபெரினா அன்ஹெல்தி நர்வ்ஸ் அண்ட் டயர்டு மசில்ஸ் தான் வந்து பெரிபெரி. அதே விட்டமின் சி பார்த்தோம் இல்லையா, ஸ்கர்வி டிஃபிஷியன்சி காஸ்டு. ஸ்கர்வினா இந்த பல்லு, இந்த ஈர், இந்த ரத்தம் வர்றது, இதுதான் வந்து ஸ்கர்வி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சி ஃபார் கோல்கேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கமிங் டு விட்டமின் டி. விட்டமின் டி வந்து என்ன சொன்னால் ரிக்கெட்டுனா என்னென்னா அன்ஹெல்தி போன்ஸ் முதுகில் இருக்கும் இல்லையா, பெண்ட் ஆகிறப்ப, பெண்ட் பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா வயசானவங்க. ஸோ ஏஜ்டு பீப்புளுக்கு சொல்கிறது தான் வந்து ரிக்கெட்ஸ் வந்து ஓல்டு பீப்புள். ஆஸ்டியோமலேஷியா வந்து யங் பீப்புளுக்கு சொல்கிறது. அந்த பெண்டாகிறப்ப அன்ஹெல்தி பெண்ட் போன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரிக்கெட்ஸ். அண்ட் ஆஸ்டியோமலேஷியா, ரிக்கெட்ஸ் ஃபார் ஓல்டு பீப்புள் அண்ட் ஆஸ்டியோமலேஷியா ஃபார் யங் பீப்புள். விட்டமின் டி வந்து அன்ஹெல்தி பெண்ட் போன்ஸ். ஓகே, விட்டமின் இ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எம்டி ஃபார் எம்டி ஞாபகம் வச்சுக்கோங்க, தட் இஸ் டிஃபிஷியன்சி இன் ஸ்டெரிலிட்டி, எம்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் விட்டமின் கேனா நம்மளோட கால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட கால். அதாவது என்னென்னா ஹீமரேஜ்னு சொல்லுவாங்க, ஃபைலோக்வினான். ஹீமரேஜ்னா ஃப்ளோ ஆஃப் பிளட், ஈவன் ஸ்மால் வூண்ட், சின்ன காயம் ஏற்பட்டால் கூட ரத்தம் நிற்காமல் போய்கிட்டே இருக்கிறது வந்தால் ஃபைலோக்வினான். ஸோ ப்ளீடிங் அதுதான் வந்து டிஃபிஷியன்சி காஸ்டு. கெமிக்கல் நேம் விட்டமின் கே, கெமிக்கல் நேம் இஸ் ஃபைலோக்வினான். ப்ளீடிங் தட் இஸ் அ ஹீமரேஜ். அதுதான் வந்து விட்டமின் நேம், கெமிக்கல் நேம் அண்ட் இட்ஸ் டிஃபிஷியன்சி காஸ்ட். கமிங் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட், மினரல் அண்ட் விட்டமின் டிஃபிஷியன்சி சைட் பை சைட் பார்த்துடலாம். இப்போ கால்சியம்னா கால்சியமோட மினரல், இந்த சைட் ஃபுல்லாக மினரல் அண்ட் திஸ் இஸ் தி டிஃபிஷியன்சி காஸ்ட்.
இப்போ கால்சியம்க்கு வந்து போன் டிகே, அதாவது எலும்பு வந்து பலவீனமா இருக்கிறது தான். கால்சியம் நல்லா இருந்தனா பலவீனம் ஆகாது. ஸோ கால்சியம் டிஃபிஷியன்சி வந்து போன் டிகே. Phosphorus, low level of blood phosphorus characterized by defective bones and teeth formation. So phosphorus வந்து low level of blood phosphorus characterized by defective bone and teeth formation. பல்லு மற்றும் எலும்பு இதெல்லாம் பலவீனமா இருக்கிறது வந்து பாஸ்பரஸ் கம்மியா இருக்கிறதுனால தான், டிஃபிஷியன்சியா இருக்கிறதுனால தான். ஸோ வாட்னு பாத்துருங்க. அயோடின் வந்து காய்டர், தைராய்டு வீக்கம், அயோடின். அயன் வந்து அனீமியா, ரத்த சோகன்னு சொல்லுவாங்க இல்லையா, அயன் அனீமியா. சோடியம் வந்து கம்மியா இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் ஆடிசன்ஸ் டிசீஸ், அதாவது ஹைப்போனோஅட்ரிமியா. அதாவது சோடியம் லெவல் ஆஃப் பிளட் இஸ் பிலோ நார்மல். பிளட்டில் சோடியம் லெவல் கம்மியாக இருந்ததுன்னா ஆடிசன்ஸ் டிசீஸ், அதிகமாக இருந்ததுன்னா குஷிங் சிண்ட்ரோம் அப்படின்வாங்க. நெக்ஸ்ட் ஃப்ளோரின் வந்து ஃப்ளோரினோட டிஃபிஷியன்சி காஸ்ட் வந்து என்னென்னா டென்டல் கேரிஸ், அதாவது பற்குழி, அது வந்து ஃப்ளோரின், டென்டல் கேரிஸ். தென் காப்பர் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அண்ட் ஸ்பான்டேனியஸ் ஃப்ராக்சர்ஸ், அதாவது எலும்பு டக்குன்னு முறிஞ்சு போகுது வந்து எதனாலனா ஏதோ சம்திங் விளையாடுறாங்க டக்குன்னு முறிஞ்சு போகிறது, அதாவது காப்பர் வந்து பாடியில் வந்து டிஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய டிசீசஸ் தான் அது, டிஃபிஷியன்சிஸ். ஓகேவா. காப்பர் வந்து எதனாலனா ஆஸ்டியோபோரோசிஸ் அண்ட் ஸ்பான்டேனியஸ் ஃப்ராக்சர்ஸ், டக்குன்னு எலும்பு முறிகிறது. தென் குளோரின் வந்து டிஃபிஷியன்சி காஸ்ட் என்னன்னா எண்டோக்ரைன் டிஸ்டர்பன்சஸ், அதுதான் எண்டோக்ரைன் டிஸ்டர்பன்சஸ் வந்து டிஃபிஷியண்ட்டாக இருந்ததுன்னா, அதாவது குளோரின் வந்து கம்மியாக இருந்ததுன்னா எண்டோக்ரைன் டிஸ்டர்பன்சஸ் ஆகும். ஸோ கால்சியம் போன் டிகே, பாஸ்பரஸ் லோ லெவல் ஆஃப் பிளட் பாஸ்பரஸ் characterized by defective bones and teeth formation, iodine goiter, iron வந்து anemia, sodium வந்து கம்மியா இருந்ததுன்னா ஆடிசன்ஸ் டிசீஸ், அதிகமா இருந்ததுன்னா குஷிங் சிண்ட்ரோம். ஃப்ளோரின் வந்து டென்டல் கேரிஸ், அதாவது பற்குழின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோரின் வந்து டிஃபிஷியண்டா இருந்ததுன்னா இட் ரிசல்ட்ஸ் டு டென்டல் கேரிஸ். தென் காப்பர் வந்து டிஃபிஷியண்டா இருந்ததுன்னா it results to osteoporosis and spontaneous fractures. Chlorine deficient இருந்ததுன்னா endocrine disturbances, chlorine endocrine disturbances. ரின் ஞாபகம் வச்சுக்கோங்க, chlorine endocrine disturbances. அடுத்த ஸ்லைட்ல வந்து diseases and causative agent for bacteria. காலரா டிசீஸோட பாக்டீரியா causative agent வந்து விப்ரியோ காலரே. லெப்ரசி மைக்ரோபாக்டீரியம் லெப்ரே. பிளேக் வந்து எர்சீனியஸ் பெஸ்டிஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ல வந்திருந்தது. ஸோ பிளேகோட causative agent பாக்டீரியா வந்து என்னன்னா பிளேக், எர்சீனியா பெஸ்டிஸ். நிமோனியா ஸ்டெப்டோகாக்கஸ் நிமோனியா, டெட்டானஸ் கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி, டியூபர்குலோசிஸ் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ், டைஃபாய்டு சால்மோனெல்லா டைஃபி, ஊஃபிங் காஃப் வந்து போர்டெல்லா பெர்டசிஸ். தென் டிப்தீரியா வந்து கார்னி பாக்டீரியம் டிப்தீரியா, டயரியா ஈகாலை. பிளேகு எர்சீனியஸ் பெஸ்டிஸ் பார்த்துட்டோம் இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். ஆந்த்ராக்ஸ் பேசிலஸ் ஆந்த்ராக்சஸ். கொனீரியா வந்து இது வந்து செக்ஷுவல் இதனால பரவக்கூடிய டிசீஸ். தென் கொனீரியா வந்து நிசேரியா கொனீரியா. சைஃபிலிஸ் ட்ரைஃபீனிமா பலிக்கம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் வந்து பாக்டீரியாக்கான இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம். பை.